கைதி வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அமைஞ்சது. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தாடி வச்சுட்டு கிளீன் ஷேவ் பண்ணனா என்னை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. தாடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா என்னை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. என் ஃபேஸ் ஈஸியா மாறிட்டே இருக்கும். ஆனா கைதி பண்ணிட்டு கைதியில இருக்கிற லுக் சிமிலரா இருக்கும்போது நான் வந்து பார்க்கும்போது அப்போ கண்டுபிடிச்சாங்க நிறைய பேர். கைதியை ஹிட் ஆன உடனே நிறைய ரோல்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பை, போலீஸ் இல்லை கேங்ஸ்டர் டைப்ல வந்துச்சு. ஆனா அதை எடுக்கவே இல்லை நான். ஏன்னா எனக்கு வேற ஒருத்தனை பார்க்கணும். டோட்டலாக ஒரு பொலிட்டிஷியன் போது அது இன்னும் எக்ஸைட் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஒரு இந்த ஸ்லாங் பேசுறதுக்கான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைரக்டர் போடுற எஃபர்ட் ஒன்று இருக்கு. அவர் எழுதிட்டாரு அதை கரெக்டாக உட்காந்து அவங்க ஊரை பற்றி கேட்க அவங்க நேச்சுரலாக பேசுவாங்க இல்லையா. நம்ம ஒரு ஆக்டர்ன்றதை மறந்துட்டு அவங்க நேச்சுரலாக நம்ம கிட்ட பேசும்போதே அவங்களோட தன்மையை எடுத்துக்கிறது. இந்த டைம் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய டைம். அதனால இப்போ நிறைய என்னென்னலாம் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக எதில் நம்ம மக்கள் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ண வேண்டிய டைம். அதனால அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்னா அந்த ஆக்டரோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றது வந்து ஒருத்தவங்களோட ஃபேஸ் வேல்யூ வச்சுதான் கண்டிப்பா டிசைட் ஆகுது. உங்களுக்கான ஃபேஸ் வேல்யூவை நீங்க எந்த இடத்துல அச்சீவ் பண்ணதான் நம்புறீங்க சார்? எனக்கான ஃபேஸ் வேல்யூவா இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது இதுதான் என்னோட நான் மக்கள் கிட்ட பரிச்சயமா நான் இந்த இடத்துலதான் உணர்ந்தேன் அப்படின்ட்டு நீங்க இனிஷியலா இட் வாஸ் கைதி. கைதி பண்ணும்போது வந்து கைதி வந்து எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அமைஞ்சது. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் இப்போ தாடி வச்சுட்டு கிளீன் ஷேவ் பண்ணனா என்னை யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. தாடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா என்னை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. என் ஃபேஸ் ஈஸியா மாறிட்டே இருக்கும். ஸோ எல்லா டைப்புக்கும் செட் ஆகும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் லுக். நான் நார்மலா ரோட்ல நடந்து போலாம், யாருமே எனக்கு தெரியாது. மேபி பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ்னால இல்ல பேசுற லைக் ஏதாச்சும் கூட இருந்தவங்க இருக்கிறதுனால அப்படி வேணா தெரியலாமே தவிர நார்மலா நடந்து போனோம்னா என்னை யாருக்குமே தெரியாது. ஸோ கைதி பண்ணிட்டு கைதியில இருக்கிற லுக் சிமிலரா இருக்கும்போது நான் வந்து பார்க்கும்போது அப்போ கண்டுபிடிச்சாங்க நிறைய பேர். இப்போ லவருக்கு நடக்குது. இப்போ பார்க்கும்போது ரெகக்னைஸ் பண்றாங்க. ஸோ ஓகே, அந்த கேரக்டர் மதன் கேரக்டர் நீங்க தானே பண்ணீங்க. தாடி வச்சு மறைச்சிடுவேன் அதை. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்ல நம்மளும். ஓகே, நீங்க உங்களோட படங்கள்ல வர கேரக்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ரோலுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசுற லாங்குவேஜ்லயே இப்போ நீங்க லவ்வர்ல பண்ணதுக்கும் மண்டேலால பேசுற லாங்குவேஜ்லயுமே பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களால எப்படி அதை அடாப்ட் பண்ண முடிஞ்சது? உங்க இந்த வேரியேஷனை வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கான காரணமே என்னை வந்து எனக்கு விதவிதமா பார்க்க பிடிக்கும்ன்றது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கைதி பண்ண உடனே கைதியை ஹிட் ஆன உடனே நிறைய ரோல்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பை, போலீஸ் இல்லை கேங்ஸ்டர் டைப்பில் வந்துச்சு. ஆனால் அதை எடுக்கவே இல்லை நான். ஏன்னா எனக்கு வேற ஒருத்தனை பார்க்கணும். அஜாஸ் அகமத் அவ்வளோதான், வேற ஒருத்தனை பார்க்கணும் அப்படி. இது கைதி மாதிரியே ஒரு ரோல் ஜீன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இல்லை ஜி வேணாம் ஜீன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்படியே வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மண்டேலால வந்து டோட்டலாக ஒரு பொலிட்டிஷியன் போது அது இன்னும் எக்ஸைட் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ இதுக்கான ஒரு இந்த ஸ்லாங் பேசுறதுக்கான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டர் போடுற எஃபர்ட் ஒன்று இருக்கு. அவர் எழுதிட்டாரு அதை கரெக்டா. அண்ட் அவரும் நாகர்கோயில்காரர் தான். அவர் பேசும்போதே அவர்கிட்ட பேசி வாங்கி காட்டுவேன். அப்புறம் என்ன சொன்னாரு, நாங்கள் திருநெல்வேலியில தான் ஷூட் பண்ணோம். ஸோ திருநெல்வேலியில அப்படியே பேசிட்டே இரு மக்கள் கூட, அது வந்துடும் அப்படின்னாரு. அதனால என்ன பண்ணுவோம்னா, ஷூட்டு காலையில எந்திரிச்ச உடனே டீ கடைக்கு அங்கே ரூம்ல இருக்க மாட்டேன் நான் எப்பயுமே. அவங்க கொடுக்குற ஹோட்டல்லையே தங்கவே மாட்டேன். அப்படியே வந்துட்டு இறங்கி காலையில் எந்திரிச்சோடனே வெளியே இறங்கி வந்து அப்படியே அந்த ஊரில் இருக்கிறவங்க கூட பேசிட்டு இது பண்ணிட்டு ஷூட்டிங் பண்ணும்போதும் ஷார்ட் முடிஞ்சிருச்சு, ஃப்ரீ டைம் இருக்குன்னா அப்படியே அங்கே இருக்கிற பசங்க கூட சேர்ந்து பேசிட்டு அங்கே இருக்கிற அண்ணனுங்க கூட சேர்ந்து பேசிட்டு அப்படியே இருக்கிறது தான். உட்காந்து அவங்க ஊரை பற்றி கேட்க அவங்க நேச்சுரலாக பேசுவாங்க இல்லையா. நம்ம ஒரு ஆக்டர்ன்றதை மறந்துட்டு அவங்க நேச்சுரலாக நம்ம கிட்ட பேசும்போதே அவங்களோட தன்மையை எடுத்துக்கிறது. அப்படி எடுத்து அதை நம்ம மறுபடியும் அவங்களுக்கே தான் ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி தான். ஸோ அதனால அது வந்து ஒவ்வொரு கேரக்டர் என்ன எக்ஸைட் பண்ணணும், இல்லைன்னா அது அப்பயே ரிஜெக்ட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி பண்ண மாதிரி இருக்குன்னா அதை விட்டுருவேன் நான். ஏன்னா இப்போ அது வேணாம் நமக்கு. இந்த டைம் தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய டைம். அதனால இப்போ நிறைய என்னென்னலாம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக எதில் நம்ம மக்கள் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு அனலைஸ் பண்ண வேண்டிய டைம். அதனால அதை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் நான். வேற என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு கேரக்டர்? பியூர் ஆக்ஷன் ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஃபேண்டசி ஒன்று இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமில் பண்ணிட்டேன். ஆனால் தேட்டரில் சினிமாவில் பண்ணணும்னு ஆசை. ஆக்ஷன் காமெடி ஒன்று பண்ணணும்னு ஆசை.
நிறைய இருக்கு. ராம்காம் ஒன்று பண்ணணும்னு ஆசை, எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி லைக் இருக்கிற எல்லா ஜான்ராவும் ஒன்று பண்ணி வைக்கணுன்ற மாதிரி ஆசை, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு எண்டு கிடையாது. புதுசாக கூட ஜான்ரா கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி.